லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு அதிமுக எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் 2 டீமாக பிரிந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வீட்டில் ஒரு தரப்பும், முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வீட்டில் இன்னொரு தரப்பும் மீட்டிங் நடத்தி அதிர வைத்தனர். அதிமுக உடைகிறதா என்று பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் கட்சி பிளவடைந்து விட்டதை நேற்று இருதரப்பும் உறுதி செய்துவிட்டது. அதிமுக சட்டசபை குழு தலைவராக பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்து 17 எம்எல்ஏக்களும், வேலுமணிதான் அதிமுகவின் சட்டசபை குழு தலைவர் என்று 30 எம்எல்ஏக்களும் தனித்தனியாக ஆதரவு கடிதம் கொடுத்தனர். தோல்விகளுக்கு பொறுப்பேற்று பொதுச் செயலாளர் பதவியை பழனிசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் போர்க்கொடி தூக்கினர். பழனிசாமி மறுத்ததால்தான் கட்சி இப்படி துண்டாக உடையும் நிலை வந்தது. இப்போது எதிர்கோஷ்டியினர் மெகா திட்டங்களை போட்டுள்ளனர். இது பற்றி அதிமுக வட்டாரம் கூறியது, எஸ்.பி. வேலுமணி சட்டசபை குழு தலைவராக வேண்டும், சி.வி. சண்முகம் பொதுச் செயலாளராக வேண்டும் என்று ஒரு தரப்பு முடிவு செய்துள்ளது. இந்த டீமில் இப்போது 30 எம்எல்ஏக்கள் உள்ளனர். பலரும் தாவேகா அரசுக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சராக விருப்பப்படுகின்றனர். வடமாவட்ட முன்னாள் அமைச்சர் ஒருவர், நாம் மெயின் அதிமுகவாக செயல்படுவோம், விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து தாவேகாவிடம் 7 அமைச்சர் பதவியை வாங்குவோம் என்கிறார். இப்போதைக்கு 3 மந்திரி பதவிகள் தர தாவேகா இசைவு தெரிவித்து விட்டதாம். அதே நேரம் கொங்கு அமைச்சரிடம் வேறு திட்டம் உள்ளது. 34 எம்எல்ஏக்களுடன் தாவேகாவுக்கு ஆதரவாக நிற்போம், அதன் மூலம் அமைச்சரவையில் இடம் கோருவோம். 34 என்ற நம்பர் கிடைத்துவிட்டால் கட்சி தாவல் தடை சட்டமும் பாயாது. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஒருவேளை நம் எம்எல்ஏ பதவிக்கே சிக்கல் வந்தால் மொத்தமாக தாவேகாவில் சேர்ந்து மீண்டும் இடைத்தேர்தலில் இறங்கி வென்று வருவோம் என்கிறார். அதிமுகவில் சேர்ந்து வெற்றி பெற்ற லாட்சி அதிபர் மார்ட்டின் மனைவி லீமா ரோஸ், தாவேகா அமைச்சரும் அவரது மருமகனுமான ஆதவ் ஆகியோர்தான் இவர்களுக்கு பக்கபலமாக இருந்து காய் நகர்த்தி வருகின்றனர் என அதிமுக தரப்பு சொன்னது. இதற்கிடையே பழனிசாமிக்கு எதிராக 30 எம்எல்ஏக்கள் இருப்பதால் அதிமுக சட்டசபை குழு தலைவர் மட்டுமின்றி கொறடா போன்ற நிர்வாகிகளை தேர்வு செய்வதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பழனிசாமி தரப்பில் தனியாகவும், வேலுமணி தரப்பில் தனியாகவும் நிர்வாகிகளை நியமிக்கும் பட்சத்தில் கட்சி பிளவுபடுவதை தவிர்க்க முடியாது. பெரும்பாலான எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதால் அதிமுகவின் சட்டசபை குழு தலைவராக வேலுமணி தேர்வு செய்யப்படுவார். இது பழனிசாமிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். சபையில் அதிமுக 1, அதிமுக 2 என சபாநாயகர் அறிவிக்க வேண்டிய நிலை ஏற்படும். எனவே எந்த நேரத்திலும் அதிமுக முழுமையாக உடைவது உறுதியாகிவிட்டது.